ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. உங்க அப்பா வேணா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லலாம். ஆனா ராசாத்தி அவ அப்படி இல்ல. அவகிட்ட நம்ம நிலைமைய எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலாம். அதனால நானே அவகிட்ட போய் பேச போறேன். நீ என்ன சொல்ற ராசாத்தி? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா ஒண்ணு பேசணும். தீக்ஷி, பிரார்த்தனையை முடிச்சிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாமா? அதனாலதான் ராசாத்தி கிட்ட பேசாம நான் திரும்பி வந்துட்டு இத நான் என் ஸ்டைல்ல டீல் பண்ணிக்கிறேன். இப்ப என் பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த வாழ்க்கைய எப்படி வாழ போறேங்கிறது தான். கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுத்தாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பயம் வர்றது சகஜம்தான். மங்க ஐயா, அண்ணன் எங்க? பெரியய்யா வெளியே போயிருக்காருங்க ஐயா. அவரோட குமரன் தம்பி வெளியே போயிருக்கா. அப்படி அண்ணி சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க ஐயா. மங்கையும் புனிதாலாம் எங்க? அவங்க சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஏன்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இனின்னு சாப்பிட்டானா? அவருக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாருங்க ஐயா. போதும். தீக்ஷி, சொல்லுங்க அங்கிள். உட்காருமா. நீ சாப்பிட்டியாமா? லாங் ஜர்னி போயிட்டு வந்ததுனால அசிடிட்டியா இருக்கு அங்கிள். கமலாட்ட சொல்லியிருந்தா ஏதாவது கசாயம் வச்சு கொடுத்துருப்பால. அதெல்லாம் வேணாம் அங்கிள், சரியா போயிடும். நானே உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க அங்கிள். பொதுவா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அந்த தலைமுறையோட முடிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நானும் உங்க அப்பாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி இனியும் நீயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க ஊரு கல்யாணத்தை பத்தி டாக்குமெண்ட்ரி பண்ண வந்துட்டு நீ பாதியிலே போனது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்ப கரெக்டா ராசாத்தி இனி என் கல்யாணத்தை பாக்குறதுக்குன்னு இந்த பிளைட் கேன்சல் ஆயிருக்கு. அது ராசாத்தி உருவத்துலதான் கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பா. ஆனா மனசளவுல அவ குழந்தை. அவளை மாதிரி ஒரு பொண்ண எங்க தேடினாலும் கிடைக்காது. ஒரு பெத்தவனா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல துணையை தேடி தர்றது என்னோட கடமை. அந்த வகையில இனி எனக்கு ராசாத்தியை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளா? நீயே சொல்லுமா. கிடைக்க மாட்டாங்க. நீ பல ஊருக்கு போய் நிறைய மக்களை பார்த்து பழக்கப்பட்ட பொண்ணு. அதனாலதான் எது சரி எது தப்புன்னு உன்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இனி அப்படி இல்ல. அவனால நான் இப்ப எடுத்திருக்க இந்த முடிவை புரிஞ்சுக்க முடியாம கோவப்படுறான். நீதாம்மா அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். சரியாமா? செய்றேன். நான் இனியன் கிட்ட இத பத்தி பேசுறேன் அங்கிள். தேங்க்யூமா. எதுக்கு இப்போ முகம் இப்படி டல் அடிச்சிருக்கு? இப்பதான் உங்க அப்பா என்னை கூப்பிட்டு பேசினாரு. என்ன நம்ம காதல் அவர்கிட்ட சொல்லிட்டியா? அவர் ஓகே சொல்லிட்டாரா? உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா?
சீரியஸாவே இருக்க மாட்டியா? உங்க அப்பா என்ன பேசினாரு தெரியுமா? என்ன உன்னை என்கிட்ட பேச சொல்லியிருப்பாரு, அப்படிதானே? எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? இந்த பார், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதை விடு. நீ இவ்ளோ சீரியஸா இருந்தா என்னால எந்த பிளானுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. நம்ம கல்யாணத்துக்கு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்கார காலில் விழுகிறது எவ்வளவோ மேல்னு முடிவு பண்ணிட்டேன். பேசாம ராசாத்திக்கிட்டே நம்ம காதலை சொல்லி இந்த கல்யாணத்தை அவளை விட்டே நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு, நான் முடிஞ்சது. அப்புறம் ஏன்டா இன்னும் வரல? இல்ல, எல்லாரும் 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தானே சொன்னேன், முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம். டேய், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நீ உள்ள போய் அம்மா ரெடி பண்ண சொல்லு. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வணக்கம். போய் உட்காருங்க. வாங்க வாங்க வணக்கங்க. வாங்க வாங்க அந்த சேர்ல போய் உட்காருங்க. வாங்க வாங்க. நம்மளோட பொண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துலயே வரன் அமைஞ்சிருச்சு. இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். நீங்க தான் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கணும். அம்மா, அது இல்ல பொண்ணு. என்ன பொண்ணு பாருங்க அத்தை, என்ன நீங்களும் லேட்டா வந்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள கூட்டு போ, உள்ள கூட்டு போ. வாங்க, மாமியாரங்க உள்ள இருக்காங்க, வாங்க. உள்ள இருமா, நான் கூப்பிடுறேன். அத்தை, கோகிலா அத்தை. வாங்க கோகிலா. ராசாத்தி ரெடி ஆயிட்டாளா? ரெடி. கண்மணியும் ரெடி ஆயிட்டா, இப்ப வந்துருவா. என் பொண்ணோட அழகுக்கும் திறமைக்கும் இந்த சுத்து வட்டாரத்திலேயே பெரிய மனுஷனோட சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துலதான் நடக்கும். என் பொண்ணு கண்மணி உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். அவளோட அழகுக்கு இந்த குடும்பம் மட்டும் இல்ல, இதை விட பெரிய குடும்பமே பொண்ணெடுக்க வரிசையில நிக்கணும். அத்தை, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தமாஷா பேசுறது தெரியாம பாரிவேந்தர் ஐயா வந்து இதெல்லாம் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட போறாரு. அவ கிடக்குற விடுங்க, நீங்க உள்ள வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, வாங்க. வாங்க சித்தப்பா. வாயா. வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. சரிங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சரி. பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாரும் வந்தாங்க, வாங்க வாங்க. நீ சீக்கிரம் வா. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க. என்ன மங்கை, நீ பாட்டுக்கு சம்மந்தி அம்மாவுக்கு வணக்கம் வைக்காம இருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்ல நினைக்க மாட்டாங்க? அவங்க சின்ன இடம் தான், அதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவ? முதல்ல வணக்கம் வை.
ஆரத்தி எடுக்கிறேன். அம்மா, என்னம்மா? இவங்க 2 பேர்ல யார் அத்தையை கட்டிக்க போறது? செப்பு சட்டை போட்டிருக்காருல அவர்தான். நீங்க தான் எங்க அத்தையை கல்யாணம் பண்ணிக்க போற மாமாவா? செல்லக்குட்டி, உங்க பேர் என்ன? இலக்கியா. போய் விளையாடுறீங்களா? போங்க. டேய், ஏன்டா உம்மன் இருக்க? சரிடா. அந்த ராசாதி கிட்ட பேசி அவன் மனச மாத்தி இந்த கல்யாணத்தை அவன் மூலமாவே இப்படி நிப்பாட்ட வச்சிருக்கான். இந்த சான்ஸ் விட்டா அவ்வளவுதான், லைஃபே காலியாயி. இனியா, இனியா. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. மாப்பிள்ள வருங்கால பொண்டாட்டிய பாக்குற சந்தோஷத்துல இருக்காரு. மாப்பிள்ள, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாவே நம்ம நாள் குறிச்சிடலாம். தீக்ஷி, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ இன்னும் ஊருக்கு கிளம்பல? அன்னைக்கு நைட்டே போறேன்னு சொன்னியே. அது ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு அவ போக வேண்டிய பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் இருந்துட்டா. சரி, நிச்சயதார்த்தம் நடக்குது இல்லையா, நாங்க தான் எல்லாரும் இருக்க சொன்னோம். ஓஹோ, அப்படியா? அதுவும் நல்லதுதாங்கய்யா. இவங்க நிச்சயதார்த்தத்தை ஆசைப்பட்ட மாதிரியே ஆசை தீர படம் பிடிப்பாங்கல்ல. எங்களுக்கு ஒரு சீடி தராமலையா போயிடுவாங்க? ஏங்க, அவங்க ஒன்னும் வீடியோ ஷூட் பண்ண வரல, கேமராவும் கொண்டு வரல. ஒன்னும் இல்ல, என் கேமரா சடனா என்னாச்சுன்னா ஃபால்ட் ஆயிடுச்சு. அது சர்வீஸ் கொடுத்துருக்கோம், அதான். சாரி. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? ஏதோ நீங்க டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் பயன்படுமேன்னு சொன்னேன். நீங்க வந்திருக்கீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். அண்ணா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. இங்க பார், உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நானா இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் அவமானம். அந்த அவமானத்தை நீ தேடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. இப்ப நீ எங்க அப்பா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ற. சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தையே முதல்ல நிறுத்துற. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது.
அதையும் மீறி இந்த நிச்சயம் நடந்துச்சு. ஒரு நிமிஷம். இது பாரியையா ஏற்பாடு செஞ்ச கல்யாணம். அவர் வாக்க மீறி நான் எப்படி? இத பார், இந்த வாக்கு சத்தியம் மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நீயா இந்த நிச்சயத்தை நிறுத்துற, இல்லைன்னா ஏன்டா இவனுக்கு கழுத்து நீட்டோன்னு நொடிக்கு நொடி வருத்தப்படுவ. ஐயே, இவன் என்ன திங்கிற மாதிரி பாக்குறானே. இந்த பக்கம் வா. வா கண்மணி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கோ. ஐயோ என் செல்லும் அழகி, என் பொண்ணை இந்த கோலத்துல பாக்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த அழகு வேற யாருக்காவது இருக்குமான்னு தெரியல. ரொம்ப சரியா சொன்னீங்க சமந்தி. வேற யாருக்குமே இவ்ளோ அழகு இருக்காது. இப்பெல்லாம் இந்த மாதிரி சிக்கனு யார் உடம்ப பாத்துக்கிறா? நல்ல வேளை, அந்த வகையில என் மகன் குமர கொடுத்து வச்சவன். ஆமா சம்பந்தி, சரியாதான் சொன்னீங்க. பொன்னி, உங்க ராசாத்திக்கு மேக்கப்ப கொஞ்சம் தூக்கலாவே போட்டு விடு. அப்பதான் அவ கொஞ்சமாவது பார்க்க அழகா இருப்பா. ரொம்ப சிரிக்காதீங்க அத்தை. ராசாத்திக்கு எந்த மேக்கப்பும் தேவையில்லை. ஏன்னா அவ மனசு அழகு. மனசு அழகா இருந்துச்சுன்னா மேக்கப் இல்லாமலேயே முகம் அழகா இருக்கும். உருவத்தை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த அழகெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். மனச பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு அவ பேரழகி. ஐயா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? நீ சொன்னது அத்தனை சரிதாம்மா. அழகு என்னம்மா அழகு, அது நிரந்தரம் இல்லாதது. நல்ல குணம்தாம்மா முக்கியம். அதான் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கிறது இல்லையே. கடவுளே, இந்த டிராமாலாம் எப்போதான் முடியுமோ? ஒரே இம்சையா இருக்கு. இங்க இவ்ளோ பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் என்னடான்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கண்ணும் கருத்துமா தான் இருக்காரு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏ குமரா, டேய். ஆமா, என்னடா இது? புனிதா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. தீக்ஷி, இங்கே உனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கும். நீ உள்ள போய் உட்காருமா. தமயந்தி, இவளை கூட்டிட்டு. சரி, வா கண்மணி. நீ எதுக்கும் கவலைப்படாத தீக்ஷி. அந்த குண்டிச்சி கிட்ட எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டேன். அதை கேட்டு அவ ஆடி போயிட்டா. அதனால கண்டிப்பா அவளாவே நிச்சயதார்த்த நிப்பாட்டிடுவா. என்ன, எங்க அப்பா தான் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாளா பார்த்து எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடுறேன். அவர் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இந்த குண்டச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு.
அதே மாதிரி நீயும் ஃப்ரெண்ட் பொண்ணு தானே, அது எப்படி வேணான்னு சொல்லுவாரு? பாத்தியா, நான் இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லியும் உனக்கு நம்பிக்கை வரல. நான் ஓப்பனா அவகிட்ட சொல்லிட்டு வந்ததுனாலதான் கன்ஃபார்மா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். கவலைப்படாத செல்லம், கொஞ்சம் சிரியேன். நானே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போறதுக்கு எந்த கண்ட்ரியை சூஸ் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீ என்னடானா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் தீர போகுது, நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. அதுல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஹனிமூன் தான். வேர்ல்ட்லயே ஒரு வருஷம் ஹனிமூன் கொண்டாடின ஜோடி நம்ம ஜோடி தான் கின்னஸ் ரெக்கார்ட்லயே வரப்போகுது. என்ன சொல்ற? ஒரு வருஷத்துக்கு ரெடியா? பா, இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நேரமாச்சு? சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் முன்னாடி போறேன், நீ கொஞ்சம் லேட்டா வா. ஓகே, நான் வரேன். அப்பாடா, ஒரு வழியா குண்டச்சிக்கிட்ட பேசியாச்சு. நம்ம கல்யாணம் நின்றும். இருக்கிறதுலே பெரிய ஷாக்கு சங்கர் கொடுத்த ஷாக் இருக்குல்ல, ஞாபகம் இல்லாமையா போயிரும். எப்படியோ நம்ம ரூட் கிளியர் ஆனா சரி.